திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. திமுகவுக்கு 40% வாக்குகள் இருக்கிறது. அவர்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால்? ஸ்டாலின் பேசுன மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த சொன்ன விஷயம் யார் பேசுவா? திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தான் பேசுவாங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. அவர்களுக்கு 40% வாக்கு இருக்கிறதுங்கிறதெல்லாம் யார் பேசணும்? ஸ்டாலின் பேசுவார், உதயநிதி பேசுவார், திருமாவளவன் பேசலாம், கம்யூனிஸ்ட்காரவங்க பேசலாம், காங்கிரஸை சேர்ந்தவங்க பேசலாம், செல்வ பெருந்தகை பேசலாம். ஆனால் அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். 2026 is important to us. The whole aim is because DMK is a very formidable party. If you look at DMK in 21, 24, if you look at that, they're always above 45-47% vote share. So they're still number one party for you? At this point of time, if you ask me, the election fever hasn't set in. The anti-incumbency factor is not felt in. And their alliances are very strong, very kind of coherent. இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு கோயம்புத்தூரில் பேசுனது தினமலர் பத்திரிகையில் வெளியில் வந்துருச்சு. உங்களுடைய வீடியோவும் வந்துருச்சு. சரி, ஒருவேளை டிஎம்கேக்கு மக்களிடம் எதிரான மனநிலை இல்லைன்னு வைங்க, அதை நம்ம சொல்லலாமா? எதிர்க்கட்சியை சேர்ந்தால் நம்ம சொல்லலாமா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அண்ணாமலையே சொல்லிட்டாரு. மக்களுக்கு மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு. 40% வாக்குகள் அவங்களுக்கு இருக்குன்ட்டாரு. எதிர்க்கட்சிகளிடம் அவ்வளோ வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்ட்டு போடுறவங்க கூட மனம் மாறுவானா இல்லையா? எலெக்ஷன் டைமில் இப்படிப்பட்ட பேச்சு பேசலாமா? அதுக்காகத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன். அண்ணாமலை ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கார். பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுல போன எம்பி எலெக்ஷன்லேருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஒரு சில பேருக்கு குதிச்சாங்க. நீ குதிச்சுட்டு போயா உண்மையை தான் சொல்லுவோன்னோம். இன்றைக்கி பேசியிருக்காரு. இந்த குதிக்கிறவன்லாம் பதில் சொல்லுப்பா, நீ அவன் குதிக்கலைங்க இல்லை, அவன்லாம் பதில் சொல்.